Hi friends, welcome to சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வருகின்ற கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி கேக்லாம் செய்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த கேக் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுருக்க ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த கேக் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கேக் பார்த்திங்கன்னா எக்லெஸ் மைதா கேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கோதுமை மாவு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி நான் கேக்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்லெஸ் மைதா கேக்கு. இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேக் டின் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேக் டின் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வீட்டில் ஏதாவது அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி வந்து ஆயில் அல்லது நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கேக் டின்க்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி போட போகிறோம். அந்த டின்னை நம்ம அடிப்பக்கமாக திருப்பிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் வச்சு அப்படி ரவுண்டாக கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு எடுத்து அப்படியே திருப்பி நம்ம உள் பக்கமாக வச்சுக்கலாம். அந்த பேப்பரை அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் மைதாவே போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டர் ஷீட் நம்ம வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். சுருக்கம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி வந்து கை வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இல்லைனா கேக் பார்த்திங்கன்னா மாவு ஒரு இடத்துல தேங்கி நின்று பெண்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுனா சைட்லேயும் நீங்கள் வந்து பட்டர் ஷீட் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஜலிக்கிற மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப் அப்படின்றது பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு இருக்கும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ப்ளைனாகவே நீங்கள் வந்து கேக் ரெடி பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதில் நான் சேர்த்துருக்கிற மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட இதே மாதிரி நீங்கள் கேக் செய்து பார்க்கலாம். நான் வந்து ஏற்கனவே கோதுமை மாவில் 2-3 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுனால இப்போ நான் மைதா மாவில் இந்த கேக் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாவில் நம்ம ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேக்லாம் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதில் வேக வச்சு எடுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். இப்போ இந்த மாவில் நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வெள்ளை சக்கரை வேணும்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வெறும் மைதா மாவு மட்டும் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு 1 கப் அளவுக்கு சுகர் போதுமானதாக இருக்கும். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் அப்படின்றதால அரை கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி வந்து பல்ஸ் மூலம் வச்சு 2 சுற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும் அப்படின்றதால நான் அரை கப்பு எக்ஸ்ட்ரா வந்து சுகர் சேர்த்துருக்குறேன். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், கூடவே அரை கப் அளவுக்கு புளிக்காத தயிர், கெட்டி தயிர், அடுத்து பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதெல்லாம் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு எந்த மாதிரி நல்லா வந்து க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிற அந்த மாவையும் சேர்த்து நம்ம மிக்ஸிலே நல்லா மாவு வந்து கலந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு பொருள் சேர்க்கறதுக்கு நான் மறந்துட்டேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் அப்படி இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சிங் பவுலில் இருக்கிற அந்த மாவை எடுத்து அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மிக்சியில் வச்சு ஒரு 4 சுற்று சுற்றினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாவு நல்லா கலந்து வந்துடும். அப்போ அப்படியே வந்து நமக்கு கேக் மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மாவை தான் வந்து நம்ம அப்படியே வந்து கேக் டின்னுக்கு மாற்ற போகிறோம். இந்த மாவை நம்ம மிக்சியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர் எடுத்துருக்கிறேன். இது அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குக்கர் மூடி போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாவை வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கேக் மிக்ஸ் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மடிப்பாக விழுது பாருங்கள். அந்த மாதிரி வந்து மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வேகிற டைமும் வந்து உங்களுக்கு வித்தியாசப்படும். ஸோ அதனால் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2-3 தடவை இந்த மாதிரி தட்டிட்டு அதை ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி 2-3 தடவை தட்டிட்டு நம்ம அப்படியே எடுத்து குக்கரில் வச்சு ஒரு 30லேருந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம்.
இப்போ அதுக்கு மூடி பார்த்திங்கன்னா ஏர் போகாத மாதிரி இருக்கிற மாதிரி வந்து மூடி போட்டு மூடணும். குக்கராக இருந்ததுன்னா குக்கர் மூடியில் அந்த கேஸ் கட்டை எடுத்துகிட்டு மூடிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வெறுமனே வேறு ஏதாவது பாத்திரம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உள்ளே வந்து காற்று போகாத மாதிரி வந்து நல்லா மூடிட்டு நல்லா டைட்டாக போட்டு மூடிட்டு அதை வந்து ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேக்கு வேக வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் நட்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு வந்து கலக்கும் போதே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லாம் அடியில் போய் தங்கிடும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம நட்ஸ்லாம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு மேலே நிற்கும். அதனால் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ், அதுக்கப்புறம் ட்ராப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு கொஞ்சமாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கிறேன் நட்ஸு. இது நம்ம பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் மாதிரி கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சிம்பிளாக செய்கிற கேக் இது. இந்த கேக்கை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே செஞ்சிடலாம் ஈஸியாக. ப்ளம் கேக் மாதிரி வந்து ஊற வச்சுட்டு நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக கேக்கு யாரெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி கேக் கூட நீங்கள் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போது நான் அந்த நட்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வெந்திருக்குது. டூத் பிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சுற்றிலும் சீக்கிரம் வெந்துடும். அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் சென்டரில் செக் பண்ணுங்கள். இப்போது குக்கரை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை எடுத்து வெளியில் வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆற வச்சேன். குக்கரை அடி பிடிக்கல. அதே மாதிரி இந்த கேக்கும் பார்த்திங்கன்னா அடி பிடிக்கல. ரொம்பவே சூப்பராக வெந்துருந்துச்சு. இப்போ கேக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது கேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஷீட் போடலை அப்படின்றதுனால லைட்டாக ஒட்டி இருக்குது. ஆனால் அடி பிடிக்கல. கேக் ரொம்ப சூப்பராகவே வெந்துருந்துச்சு. இப்போ நம்ம அந்த பட்டர் ஷீட்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் திருப்பிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது எக்லெஸ் மைதா கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கொக்கோ பவுடர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா கடையில் இருக்கிற பூஸ்ட் அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கேக் செய்து பார்க்கலாம். அதுவுமே கலர் எடுத்து கொடுக்கும். இப்போது இந்த கேக் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் எந்த மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் சாக்கோ பவுடர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா சுகர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. முட்டை எதுவுமே சேர்க்காமலே நம்மளுடைய எக்லெஸ் கேக்கு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள். இந்த கேக்கில் கொக்கோ பவுடர் சேர்த்தனால தான் இந்த கலர் வந்துருக்குது. நாட்டு சக்கரையும் நம்ம கோதுமை மாவுலையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கலர் வந்து நேச்சுரலாக வரும். ஸோ அந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம எளிமையாக இந்த கேக் செய்யலாம். ஸோ இதே மாதிரி கேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கும் அதே மாதிரி நியூ இயர்க்கும் செய்து இதே மாதிரி நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபிஸ் வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.